Hi viewers, welcome to my channel The Delhi Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகாராஷ்டிரியன் பன்னீர் தேச்சா. So let's go to the recipe now. இப்போ நான் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். இதில் 15 to 20 cloves garlic ஆட் பண்ணிக்கிறேன். சிக்ஸ் green chilies ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் பீனட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரோஸ்டட் பீனட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அபவுட் 50 grams ஆட் பண்ணுறேன். அதுவும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வேணும்னா ஆயில் ஆட் பண்ணி கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஆயில் இல்லாமலே ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். ஃபைனலாக கொஞ்சம் ஜீரா ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1 teaspoon. நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுது. கூலான உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். இது கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் நிறையா எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் காம்போடியே சேர்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஹாஃப் லெமனோட ஜூஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இது நல்லா இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ கோட்டிங் பேஸ்ட்டு ரெடி ஆகிடுது. 200 grams பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சைஸில். இப்போ இதில் கோட் பண்ணிடலாம் தேச்சாவை. ஒரு பன்னீர் க்யூபாக எடுத்து இந்த பேஸ்ட்டு இந்த மாதிரி கோட் பண்ணி வச்சுக்கலாம். பன்னீர் மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். எல்லா சைட்லேயும் இது மாதிரி கோட் பண்ணலாம். இதே மாதிரி எல்லா பீசஸும் நான் கோட் பண்ணி வைக்கிறேன். கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணியும் வைக்கலாம். half an hour மேரினேஷனில் இருந்தால் கொஞ்சம் நல்லது. நான் உடனே தான் ஃப்ரை பண்ணுறேன். நான் தவா ஃப்ரை பண்ணுறேன். நான்ஸ்டிக் பேன் இருந்தால் நீங்கள் நான்ஸ்டிக்கில் பண்ணலாம். கொஞ்சம் இதில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பீஸாக ஆட் பண்ணலாம். தேவைப்படும் போது கொஞ்சம் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் எல்லா சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். பன்னீர் டிக்கா மாதிரி. டர்ன் பண்ணி விட்டு விட்டு இதை ரோஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் சைடு டர்ன் பண்ணிக்கிறேன். எல்லா சைடும் இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது இப்போ தான் இப்படி இருக்குது. கொஞ்சம் ரோஸ்ட் ஆன உடனே நல்லா ஸ்டிஃப் ஆகிடும். ஆல் சைட்ஸ் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் திருப்பி போட்டுடலாம்.
இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். The Maharashtrian paneer techa is ready. Do try this recipe and leave your feedbacks in the comment section. If you haven't subscribed, please do subscribe to the channel. Thanks for watching.